ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதி. விக்னராஜர். அடுத்த பெயர் விக்னராஜர், அதாவது விக்னேஸ்வரர். விக்ன ஈஸ்வரரே தான் விக்னராஜா. ஈஸ்வரன் ராஜாவுக்கு ரொம்ப மேலே என்று தோன்றும். ஆனாலும் ரூட் மீனிங் பார்த்தால் ஈஸ்வரனும் ராஜா செய்கிறதை செய்பவன்தான். ஈச் என்கிற தாதாவுக்கு ஆட்சி பண்ணுவது என்றே அர்த்தம். ஆட்சி பண்ணுகிறவன் ஈஸ்வரன். சுவாமி பெயர்களில் ராஜா, ஈஸ்வரன், நாதன் என்கிற வார்த்தைகள் ஒரே அர்த்தத்தில் தான் வரும். நடராஜா என்ற பெயரையே நடேசன், நடீஸ்வரன் என்றும் சொல்கிறோம். ரங்கராஜா என்ற பெயரையே ரங்கநாதன், ரங்கேசன் என்றும் சொல்கிறோம். திருநாவுக்கு அரசர் என்பதையே வாக்கீசரர் என்கிறோம். அப்படி விக்னராஜா என்றாலும் விக்னேஸ்வரர் என்றாலும் ஒன்றுதான். பிள்ளையாருக்கு இருக்கப்பட்ட பிரத்யேகமான அதிகாரத்தை காட்டுவது விக்னராஜா என்ற பெயர்தான். அவர் பிரத்யேகமாக எதற்காக ஏற்பட்ட சுவாமி? பிரம்மா சிருஷ்டிக்கு, விஷ்ணு ஸ்திதிக்கு, ருத்ரன் லயத்துக்கு, துர்கை வெற்றிக்கு, லக்ஷ்மி செல்வத்திற்கு, சரஸ்வதி படிப்புக்கு, தன்வந்திரி வியாதி நிவாரணத்திற்கு என்றெல்லாம் பரமேஸ்வரனின் பிரபஞ்ச சர்க்கார்களில் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கிற மாதிரி பிள்ளையாருடைய ஆஃபீஸ் என்ன? விக்னங்களை போக்குவதுதான். எடுத்த காரியம் எதுவானாலும் அதில் விக்னம், இடையூறு உண்டாகாமல் இருக்கவே எடுத்த எடுப்பில் அவரை தொழுகிறோம். விக்ன நீக்கத்திற்கென்றே ஏக பரம்பொருள் எடுத்துக்கொண்ட ரூபம்தான் விக்னேஸ்வரர் அல்லது விக்னராஜா. விக்னத்துக்கு ஈஸ்வரர், ராஜா என்றால் விக்னங்களை உண்டாக்குவதில் தலைவர் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளக்கூடாது. விக்னங்களை அடக்கி அழிப்பதால் அவர் விக்னராஜாவாக இருக்கிறார். ஒரு ராஜாவுக்கு முக்கியமான வேலை சத்துருக்களை அடக்கி வைப்பது. அப்படி விக்னங்களை அடக்கி வைக்கும் விக்னராஜா அவர். ஆராய்ச்சிக்காரர்கள் ஆதியில் உக்ர தேவதையாக பிள்ளையார் இருந்தபோது அவர்தான் விக்னங்களை உண்டு பண்ணுபவராக இருந்தார் என்றும், அதனால் தான் விக்னேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டதென்றும், அப்புறம் சௌமிய மூர்த்தியாக அவரை வழிபட ஆரம்பித்த பிறகும் அந்த பெயர் நீடித்து விட்டதென்றும் சொல்கிறார்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.